ஷீரடி புறப்படுகிறார் விஜய். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கடந்த ஒரு மாத காலமாவே அரசியல் கட்சி தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டனர். இந்த நிலையில கடந்த 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிஞ்சிச்சு. இதனைத் தொடர்ந்து முக்கிய கட்சி தலைவர்கள் தற்போது ஓய்வெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் தனது குடும்பத்தினருடன் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்றிருக்கிறார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தனது குடும்பத்தினருடன் துபாய்க்கு வெக்கேஷன் சென்றிருக்கிறார். இந்த நிலையில தாவிக தலைவர் விஜய் சற்று வித்தியாசமாக புனித தலங்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார். அந்த வகையில் நேற்று விஜய் முருகப்பெருமானின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துள்ளார். இதற்காக தனி விமானம் மூலம் நேற்றிரவு சென்னையில் இருந்து மதுரை சென்ற அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அங்கிருந்து சாலை மார்க்கமாக திருச்செந்தூர் நோக்கி சென்ற விஜய்க்கு செல்லும் இடமெல்லாம் இரவையும் பொருட்படுத்தாமல் மக்களும் தாவிக தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதிகாலை 4 மணி அளவில் வந்த அவருக்கு திருச்செந்தூர் கோயில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. வேஷ்டி சட்டையில் வந்த விஜய் கடற்கரையிலும் சென்று வழிபாடு செய்தார். கோயிலின் விஸ்வரூப தரிசனம் செய்த விஜய் பின்னர் தன்னை காண வந்த தொண்டர்கள் ரசிகர்களை நோக்கி கையசைத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டி விஜய் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் நாளை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் ஷீரடி இன்டர்நேஷனல் விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக சாய்பாபா கோயிலில் தரிசனம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.